என்னோட பாயிண்ட் ஆஃப் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணதில் ஒரு பிரச்சனை கழுத்துக்கு மீறி ஒரு மிக பெருசாக ஒரு கை மீறி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா ஒரு யூட்டர்ன் வச்சிருவார். ஏன்னாக்கா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற நேஷனல் அட்வைசர் நேஷனல் அட்வைசர் அவருமே சரி, அதுக்கப்புறமா எதிர்க்கட்சியுமே சரி, அங்கே இருக்கிற சில மக்களுமே சரி ட்ரம்ப்புக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ட்ரம்ப்பை திட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரம்ப் வந்துட்டு டக்குன்னு ஒரு யூட்டர்ன் அடிக்கலாம். சரி, ஓகே, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி டக்குன்னு யூட்டர்ன் அடிக்கிற ஒரு ஆள் தான் ட்ரம்ப்புமே. ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே யாருக்கு தெரியுமா ஆதாயம், யார் தெரியுமா வேடிக்கை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கா? பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அமெரிக்கா அகேன்ஸ்டா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா மாறினதுனால அப்பாடா நமக்கு எதிரி வந்துட்டு அமெரிக்காவுக்கும் வந்துட்டு எதிரியா மாறிட்டான். ஸோ அதனால வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் இதுக்கப்புறமா அமெரிக்கா வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ தூரத்துல இருந்து பாகிஸ்தான் கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ